இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை சரியாக கிடைக்கல, எங்களது வியாபாரத்தில் உயர்வு இல்லை, ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்கும், அதுக்கு ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்னா தன் திறமை கொண்டு தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மந்திரங்கள் மூலயமா ஒளியை உச்சாடங்கள் மூலம் ஏற்றி இறக்கி சொல்வது மூலயமாக எழுத்துக்களை மாற்றி போட்டு சொல்வது மூலயமாக நமக்கான பலன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா அது பேர் தான் சர்வ வசிய தன அர்ஷ சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு பித்தளை விளக்கு இல்லைன்னா வெள்ளி விளக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, 5 முகம் அதாவது பஞ்சமுக குத்து விளக்கு அது இருக்கணும். அந்த விளக்குல 5 திரிகள் போட்டிருக்கணும். அதுல சுத்தமான நாட்டு பசுனை அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் அதில் ஊற்றிக்கிட்டு மஞ்சத்தூள் நெய் விளக்கெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஏதாவது ஒன்று, நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி முனை முறியாத பச்சரிசியில தான் சேர்ந்து பிசைஞ்சணும். செஞ்சு அதை அட்சத அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியை வச்சுக்கணும் ஒரு கப்பில். அதுக்கப்புறம் மல்லிகை மொட்டு அல்லது வெள்ளை மலர்கள் எது இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மண் அல்லது கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் கப்பில் தான் அவள் பால் பாயாசம் நைவேத்தியத்துக்கு வைக்கணும். பிளாஸ்டிக் கப்பாவது இருக்கலாம், இல்லை கண்ணாடி இல்லைன்னா மண், இது 3த்துல ஏதாவது ஒன்றுத்துல அவள் பாயாசம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பால் நல்லா செஞ்சுட்டு அவள் கொஞ்சம் ஊற போட்டு அதில் போட்டுடணும். போட்டுட்டு வேக வச்சுட்டு நீங்கள் வேணும்னா நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அதை தாய்ச்சி கொட்டிக்கிட்டு அதை செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 108 எண்ணிக்கைக்கு நாணயம் அல்லது மலர் எடுத்துக்கணும். 108 நாணயம் இருக்கணும், மலர். அதுக்கப்புறம் இரும்பு கலவாத பொருட்களை தான் இதில் பயன்படுத்தணும். எதுவுமே இரும்பு கலந்துருக்கக்கூடாது இந்த நம்ம அந்த சாமி முன்னாடி செய்யும் பொழுது அப்படின்னா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயை விரிச்சிட்டு அங்கே ஒரு வாழை லைக் மேலே என்ன பண்ணுங்க, இல்லை பேப்பர் எது இருந்தாலும் சரி வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணுங்க, குத்தேல் விழிப்பு வைக்கணும். அதாவது ஒரு விரிப்பின் மீது தெளிவாக சொல்லணும்னா ஒரு விரிப்பின் மீது வாழை இலை அல்லது பேப்பரை போட்டு அதன் மேலே குத்து விளக்கு வச்சு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு கூறிக்கொண்டே என்ன பண்ணணும், 5 திருகளையும் பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு கூட்டு சங்கல்பம் நடத்துகிற போது அனுபவம் உடையவர் யாராவது இருந்தாங்கன்னா நிகழவிருப்பதை பற்றி 5 நிமிடம் பற்றி இதை பற்றி என்ன அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா இது எல்லாருக்கும் பயனடையணும் அப்படின்றதுனால. இப்போ எனக்கு தவம் தெரியுன்றவங்க துரிய தவம் ஏற்றணும். அப்படியாவது உச்சியில நினைவை வச்சு தவம் ஏற்றிட்டு தான் அந்த நாணயம் போடுறாங்க பாரு, அவங்க துரிய தவம் இயற்றி நாணயம் போடுபவராக செயலாற்றல் வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதில் மெய்ப்பொருள் வணக்கம், இறைவனுக்கு ஒரு வணக்கம், குருவுக்கு ஒரு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அருட்காப்பு சொல்லணும். அருட்காப்புனா என்னன்னா நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு 3 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் துரிய தவத்தை ஏற்றணும். 5 நிமிஷம் துரிய தவம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதாவது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின 3 தடவை சொல்லிட்டு அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம மனசுல எந்த கெட்ட எண்ணமோ ஒளிந்து போகணும், மொதமே இறைவனுடைய எண்ணமாவே இருந்து அதை செய்யணுன்றதுக்காக அதை நம்ம சொல்றோம். ஒரு 3 முறை சொல்லிட்டு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு துரியத்தவம் 5 நிமிஷம் அதாவது உச்சியிலே மனசை நினைத்து அதாவது ஒரு நிலைப்படுத்தணும் இல்லையா மனசை, அதாவது ஒரு நிலைப்படுத்திட்டு துரிய நிலையிலிருந்து 108 முறை இதை செய்யணும். செஞ்சுட்டு கடைசியா யாரை வச்சு செய்யறோமோ அவங்களுடைய பேரை சொல்லி வசியமாகுக அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, துரிய நிலையிலிருந்து 108 முறை யாருக்காக செய்கிறோமோ அவர்கள் பெயரை கூறி வசிய ஓம் ஸ்வாகா என்னும் 3 முறை வேதாத்திரியம் வசியமாக என்றும் 3 முறை அந்த ஊர் அறக்கட்டளை அல்லது எதெல்லாம் வசியமாகணுமோ அது எல்லாமே வசியமாகணும். இப்போ நம்ம வீடு இருக்கு, கல்யாணம் வசியமாகணும் அப்படின்னா என் மகன் மகளுக்கு அவங்க பேரை சொல்லி கல்யாணம் வசியமாகணும் அப்படின்னு சொல்லணும். இல்லை அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவங்க பேரை சொல்லி அவர்களுக்கு வேலை வசியமாகணும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டணும்னா அந்த வீடு எங்களுக்கு இந்த வீடு வசியமாகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ உங்களுக்கு எது கிடைக்கணுமோ அதை சொல்லி வசியமாகணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 108 முறை சொல்லும்போது எங்கள் குடும்பம் வசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசமாக என்று கூறிக்கொள்ளணும் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு முறை சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாணயம் கொஞ்சம் எடுத்துக்கணும், மலர் கொஞ்சம் ஒரு மலர் எடுத்துக்கிட்டு அட்சதை அரிசியை கையில வச்சுக்கணும். இந்த 3மே கையில வச்சு ஸ்வாகா அப்படின்னும் போது விளக்கின் அருகில அது போடணும். மற்றவர்கள் மலர் அட்சதையை அரிசியை ஒரு பேப்பர்ல போட்டு வைக்கணும் அப்படின்றாங்க மற்றவங்க எல்லாமே. ஆனா அது கிட்ட இருந்து செய்யறவங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அனைவரும் ஒரே மாதிரியான உச்சரிப்புடன் ஏற்ற இறக்கம் முன்பின் இல்லாமல் சொல்வதற்காக நாணயம் போடுபவரை தலைமையாக கொண்டு 10 அல்லது
20 தடவை மனதிற்குள் உள்ளாகவோ அனைவரும் சொல்லி வந்து பின்பு மெதுவாக ஒளி எழுப்பி அவருடன் சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து சரியான உச்சரிப்புடன் சொல்பவருக்கு 5-6 முறை சொன்னவுடன் வாயில் உமிழ்நீர் நிரம்பிவிடும். விழுங்கிய பிறகுதான் சொல்ல முடியும். காரணம், பிட்யூட்டரி, பீனியல் ஆகிய 2 சுரப்பிகளும் ஒரே நேரத்துல இயங்கி மூளை திரவத்துடன் உமிழ்நீர் சுரந்து இனிப்பாக இருக்கும். சங்கல்பம் கூறி முடித்தவுடன் உடல் மனம் லேசாகவும் சக்தி மிகுந்தும் செல்களும் சிற்றறைகளும் புத்துணர்வுடன் இருப்பதையும் உணரலாம். அதுக்கப்புறம் பிரபஞ்ச சக்தியை மிகுதியாக ஆவாகனம் செய்திருப்பதால் அன்று முழுவதும் சாப்பிடும் உணவின் அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிதான் இருக்கும். நிறைய உணவு சாப்பிட முடியாது. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, கருவமைப்பு தனது மற்றும் பிறரது முரண்பாடான எண்ணம், சொல், செயல், கோள்கள் நிலை அல்லது சந்தர்ப்ப மோதல் ஆகியவற்றில் ஏதேனும் 1-2 சரியில்லாததன் காரணமாகத்தான் காரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும். குண்டலினி யோகிகளாக சிலர் இணைந்து தவம் இயற்றி சங்கல்பம் செய்ததால் அந்த இடத்தில் வான்காந்த களம் தூய்மையாகி அமைதி நிலையில் இருப்பதால் இனி அக்காரியம் வந்து தொடர்பான எண்ணங்கள் இயற்கைக்கு ஒத்த முறையில் செயல்பட்டு வெற்றியை கொடுக்கும். அந்த குடும்பத்தினருக்கு சங்கல்பம் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களின் மன வலிமையும் கிடைத்து செயல்திறன் கூடும். இது சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்து உச்சரிக்கும் ஒரே மாதிரியான ஒளி அலை, எரியும் விளக்கிலிருந்து வெளிவரும் ஒளி அலை, அச்சதை அரிசி மலர் போன்றவற்றிலிருந்து வெளிவரும் அலை ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்து சொல்பவர் மனதை தூய்மையாக்குகிறது. நல்ல அலைகள் அந்த இடத்தை நிரப்புவதால் முரண்பாடான அல்லாதவை தாமாகவே விலகி அகன்று விடுகின்றன. சங்கல்பம் கூறி முடித்த பின்னர் 1 கப் நைவேத்திய பாயாசத்தில் அனைத்து அலைகளும் சங்கமமாகி இருப்பதாய் மொத்த பாயாசத்தில் ஊற்றி கலக்கி அனைவருக்கும் பருக கொடுக்கவும். நல்ல அலைகள் நிரம்பி மலர்களை வீட்டிலேயே ஓரிடத்தில் வைத்துக் கொள்ளலாம். அரிசியை கழுவி சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கல்பத்தை என்னைக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, குரு ஓரை அன்னைக்கு, இல்ல சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய ஓரைகளில் செய்ய வேண்டும். குரு ஓரையில் செய்வது ரொம்ப சிறப்பு மிக்கது. அதாவது குரு ஓரையில செய்யறது ரொம்ப 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 சிறப்பு மிக்கதுன்னு சொல்றாரு. ஒரு முறை கூட்டாக செய்த பின்னர் அந்த குடும்பத்தினர் தினசரி அல்லது முடிந்த நாட்களில் செய்து வரலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து அதுக்கப்புறம் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதே ஒரு சப்பாங்கல் போட்டு உட்காந்து கையில அரிசி, பச்சரிசி எடுத்துக்கணும். அந்த அச்சதை அரிசி, பூ, நானே கையில வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அது அதே மாதிரி தான் சொல்லணும். ஹரி ஓம் ஸ்ரீயும் ஹையும் கிளீயும் சவ்வும் சந்திரலட்சுமியே நமக, கிரம் கிரீம் ஸ்வர்ணலட்சுமியே நமக, வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக, ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக, நவ்வும் மவ்வும் நடுவழுந்தாகி சூரியலட்சுமியே நமக, தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்து வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானது போல் இந்த குடும்பம் எந்த பேர் சொல்றோமோ அந்த குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்ததை அந்த விளக்கு முன்னாடி போடணும். இந்த மாதிரி 108 முறை. சப்போஸ் எங்களால் 108 முறை செய்ய முடியல அப்படின்னா 54 முறை செய்யுங்க. 54 முறை செய்ய முடியல அப்படின்னா 27 முறை செய்யுங்க. கண்டிப்பா அதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சம் அந்த நம்ம உட்காந்து செய்யறோம் பாருங்க, அந்த பவர் வந்து உங்களுக்கு டபுளா உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பலனை வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.